ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற சம். சம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். எ புல்லட் ஆஃப் மாஸ் 50 கிராம் இஸ் ஃபிக்ஸ்டு வித் எ வெலாசிட்டி ஆஃப் 50 மீட்டர் பர் செகண்ட். ஃபைண்ட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த புல்லட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு புல்லட் இருக்குது. அந்த புல்லட்டோட வெயிட் வந்து 50, புல்லட்டோட மாஸ் வந்து 50. அப்போது m ஈக்குவல் டு 50 கிராம். ஓகேங்களா? இஸ் ஃபிக்ஸ்டு வித் எ வெலாசிட்டி ஆஃப் 50 மீட்டர் பர் செகண்ட். இதோட வெலாசிட்டி எவ்வளோன்னா 50 மீட்டர் பர் செகண்டில் வருது. அப்போ இதோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. புல்லட்டோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. புல்லட்டோட கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம மாஸை வந்து எப்பவுமே கிலோகிராமில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்போ கிலோகிராமில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ மாஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 50 டிவைட் பை 1 கிராமுக்கு 1000 கிலோகிராம். அப்போது 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.05 kg. அப்போ மாஸோட வேல்யூ 0.05 kg. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா பார்ப்போம். Kinetic energy K equal to 1/2 mv square. 1/2 mass ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.05 கரெக்டுங்களா, இன்டூ v ஸ்கொயர். v ஓட ஃபார்முலா 50 ஹோல் ஸ்கொயர். 1/2 இன்டூ 0.05 இன்டூ வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 வந்து 2500. 2500னா அதில் பாதி 1, 2, 5, 1250. 1250னா மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 62.5 ஜுவல். கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிறது 62.5 ஜுவலில் வந்து வேல்யூ கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.